தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, பாஜகவிற்கான டப்பிங் குரல்தான் இபிஎஸ் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். பாஜகவிற்கான டப்பிங் குரல்தான் இபிஎஸ் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ பதிவு ஒன்று வெளியிட்டு விமர்சனம் செய்திருக்கிறார். இபிஎஸ் அறிக்கைகளை பார்த்தால் பாஜகவின் அறிக்கைகள் போல்தான் இருக்கிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். பாஜகவிற்கான டப்பிங் குரல்தான் இபிஎஸ் என உங்களில் ஒருவன் என்ற தலைப்பில் காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். தலைவர் முதல்வர் இப்போ அப்பான்னு சொல்றாங்களே. கட்சிக்காரங்க இயக்கத்துக்கு தலைவரானதுனால தலைவர்னு கூப்பிடுறாங்க. முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால முதல்வர்னு அழைக்கிறாங்க. இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்குறப்பவே ரொம்ப ஆனந்தமாக இருக்கு. காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க. ஆனால் இந்த அப்பா என்ற உறவு மாறாது. அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டியிருக்குன்னு சொல்லுவேன். நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது. டெல்லி முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு சம்மட்டி அடின்னு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னதுதான். பழனிசாமியோட அறிக்கையை பார்த்தா பாஜகவோட அறிக்கைகள் மாதிரி தான் இருக்கும். அவருடைய வாய்ஸே பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான். நாம கள்ள கூட்டணி சொல்றத நிரூபிக்கிறார் பழனிசாமி, அவ்வளவுதான். இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி அவர் தன்னோட தோல்விகளை பத்தி யோசிச்சு பார்க்கணும்.